ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். அப்படி சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனல் வந்து வீடியோஸ் பார்த்து. ரொம்ப அப்படியே டைட்டா போயிட்டு இருக்கு நம்மளோட ஷெட்யூல். 2 பேபிஸை வளர்க்கறதுக்காக பெரிய கஷ்டமா இருக்கு. அதனால ரெகுலரா வந்து வீடியோஸ் கொடுக்க முடியல. பட் பேக் டு பேக் இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் நம்ம வந்து போட போறோம். சோ இது வரைக்கும் நான் வந்து பிரியாணி ட்ரை பண்ணதே கிடையாது. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போறேன். அதே எனக்கு புது குக்கர் வாங்கி கொடுத்தாதான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சு ஒரு குக்கரையும் வெற்றிகரமா வாங்கிட்டேன். சோ அன்பாக்சிங் பண்றதுதான் பிளானு. பட் நானே தனியா அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். அதனால உள்ள இருக்கிறத மட்டும் உங்ககிட்ட காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மக்களே வீடியோ. சோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேல வந்து இந்த மூடி இருக்கு, நல்லா ஸ்ட்ராங்காவே கொடுத்துருக்காங்க. இதோட லப்பர் பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க, நல்லா டைட்டா இருக்கு. இந்த மாடல் வந்து 2 மாடல் வச்சிருந்தாங்க. எனக்கு இந்த மாடல் வந்து ரொம்ப பிடிச்சது. இது என்ன பிராண்ட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பட்டர்ஃபிளை. இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லைங்க, சொந்த காசு போட்டு தான் வாங்கியிருக்கேன். இது மெயினே இதுதான். இதை மறந்துட்டேன், அதோட விசில வந்து மறந்துட்டேன்னா அவங்க வந்து ஞாபகப்படுத்துறாங்க. என்னோட சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க என்னோட வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க மக்களே. இதுக்கு போயிட்டு பிரியாணி செய்யலாம் வாங்க. கம் கம். இப்ப எண்ணெய் வந்து சூடாயிட்டு இருக்கு. ஒரு ஸ்பூன் நெய் வந்துடலாம். இப்ப அந்த பட்டை அந்த ஐட்டம்லாம் ஒரு சிலது எஸ் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே போட்டுடலாம். வேகமாக வச்சு ஓகே ஓகே. அப்படியே உள்ள வந்து காமிக்கலாங்க. பச்சை மிளகாய் எப்போ போடணும்? அது போடலாம், வெங்காயம் போடலாம். ஓகே, வெங்காயத்தை வந்து போட்டுக்கலாம். வெங்காயம் ஏன் இந்த கலரில் இருக்குன்னா அந்த 65 மசாலா கையோட அரைஞ்சாங்களா, அம்மா தான் அரைஞ்சாங்க வெங்காயம் தக்காளிலாம். அது நல்லா அப்படி அந்த மசாலா ஃப்ளேவர் நல்லா இருக்கும்னாங்க. நல்லா அப்படி தக்காளி போடுங்க. ஓகே, வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. வந்து தக்காளி போட்டு ஓகே. கொஞ்சம் தக்காளி போட்டு அதையும் கொஞ்சம் வதக்கிடலாம். ஓரளவுக்கு வந்து வதங்கிட்டு இருக்கு. பச்சை மிளகாவை போட்டுடலாம். கேட்டு கேட்டு தான் சமைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவோம், நல்லா வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் நானே செஞ்சுட்டு அம்மா கொடுத்துறேன். ஏன் இது இவ்வளோ தண்ணியோட இருக்கு? வயிறு தண்ணி வேணும், மசாலா தண்ணி. ஓகே, 65 போட்டாங்க. ஆமாம் ஆமாம். 65 போட்ட அந்த மசாலாவோட அப்படியே கறி ஊற வச்சுருக்காங்க, அதுவும் கொஞ்சம் இறங்கும்னுட்டு. இது அவங்க மெத்தட் ஆஃப் சமையல் பிரியாணி. ஒருத்தவங்க ஒரு ஸ்டைல் செய்வாங்க, அவங்க இந்த ஸ்டைல் சொல்லி கொடுக்குறாங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம். பாப்பாக்காக கொஞ்சம் கறி வந்து வேக வச்சு பொரிச்சாங்க 65 மாதிரி. அது என்னன்னா எண்ணெய் நிறைய இழுத்து அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து இல்லை. ஸோ அதனால எண்ணெய் வந்து நிறைய இழுத்துருச்சா, இழுத்தனால தம்பி பாப்பாக்கு அதை எதுவும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒன்று வந்து இவர் சாப்பிட்டாரு. நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணேன், நல்லா வந்திருக்கு டேஸ்ட்டு. பட் ஆனால் கொஞ்சம் ஹார்ட் ஆயிடுச்சு, ஏன்னா வேக வச்சு இது பண்ண நல்லா ஹார்ட் ஆயிடுச்சு. அதில் ஒரு 2 பீஸ் எடுத்து வச்சுருக்கோம். பிரியாணி செஞ்சு ஆமாம் ஆமாம், பிரியாணி செஞ்சிட்ட பிறகு லாஸ்ட்டில் தம் கட்டும்போது அந்த 2 பீஸை வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 2 பீஸ் தான் இந்த பீஸ். இதை வந்து லாஸ்ட்டாக போட்டு தம் கட்டும்போது போட்டால் அது கொஞ்சம் அந்த ஹார்ட்னஸ் வந்து கொஞ்சம் சாப்பிடாகும். ஃபுல்லாக ஒரு பாக்கெட்டா? ஃபுல்லெல்லாம் கொட்டக்கூடாது, குழந்தை சாப்பிடணும்ல. பாதி கொட்டு, பாதி காரம் பார்த்துட்டு போடணும். பச்சை மிளகா 2 போடணும். பாதி போடு. போட்டு 1 கிலோ செய்யறது 3/4 கிலோ தான் போட்டுருக்கோம். ஓகே போதும். காரம் ஏன்னா ஸ்பைஸியாக தெரியும். இந்த சைடு மசாலா பாக்கெட் குட்டி போதும். ஓகே, வந்து ஒரு பாதி பாக்கெட் பிரியாணி இல்லை இல்லை ஸ்லோவாக தான் வச்சுருக்கேன். ஸ்லோவாக வச்சு பொறுமையாக தான் வதக்கணும். அடி உட்காந்து சின்ன வாடை வந்து பெரட்டுறதுக்கு தான் வரமாட்டேது. சும்மா தான். ஓகே, இப்படி பண்ணால் வெந்துருமா? என்ன பண்ணணும்? ஏன் பட்டோ? ஓ விசிலோட இருக்கு, சாரி. விசில போட்டு அப்படியே மூடிட்டேன். அது வேகிறதுக்காக இப்படி வச்சு. இதுவாகாது, ப்ரெஷர் ஆகாது, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அதுதான் வந்து விசில் போடக்கூடாது. டைட் பண்ணால் தான் ப்ரெஷர் வரும். அதுதான் அப்படியே சாதாரணமாக மூடு. ஓகே, சீக்கிரம் வேணும். ஷுவரா? ஏன்னா நமக்கு தெரியாது, ஏதாவது கொலாப்ஸ் பண்ணி விட்டுருப்பேன். கறி வந்து கொஞ்சம் வெந்திருக்கு, தண்ணி விட ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து புதினா கொத்தமல்லி வந்து போட்டுல எங்க கரண்டி வச்சேன். ஓகே, அதுலேயே வந்து கறி தண்ணி விடணும். கறி தண்ணி விடும், அதனால தண்ணி பார்த்து விடணும். ஓகே, இங்கே பாருங்க தண்ணி வந்து விட ஆரம்பிச்சிருச்சு. நான் மசாலா ஒழுங்கா பெரட்டினான்னு தெரியல, அடியிலலாம் உட்காந்துருக்கு. இப்போ நல்லா போட்டு பெரட்டு. எனக்கு அம்மா கறி உடையாதுல்ல, போட்டு கண்ணா பின்னாடி பெரட்டவா? நான் அதுக்கு பயந்து இருந்தால் உடஞ்சிட போது சொல்லிட்டு வெந்தாதான் உடையும்ல, அதுதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன்.
அதனால சரியா பரட்டல பயத்துலயே. இப்போ போட்டு மூடி போட்டு பண்ணாதான் தண்ணி விடும். பரட்டி எடுத்துடலாம் இவரை நல்லா. ஓகே, நல்லா வந்து மசாலா எல்லாருமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கிண்டிட்டேன். புதினா கொத்தமல்லி இதை வந்து நம்ம இதில் கொட்ட போகிறோம். லாஸ்ட்டாக போடுவோம். மீதி அப்படியே பாப்பா எல்லாம் ஏந்து வந்துட்டாங்க. வதங்கிடுச்சா? 2 வதக்கு தயிர் எடுத்து ஊற்று. சரி சரி சரி. குட்டீஸ் 2 பேரும் சத்தம் போட்டே இருக்காங்க. பாப்பாவை ஏறிச்சு வந்துட்டா. என்னமோ விழுந்தது கொத்தமல்லியா? ஓகே, வதக்கிட்டியா? தயிர் ஊற்று சொல்லிட்டு போகிறேன். தயிர் ஃபுல்லாவாமா? ஆமாம் ஆமாம். ஓகே, ஒரு சின்ன கப் தயிர் வந்து எடுத்துக்கிட்டோம். அதை வந்து ஃபுல்லாக ஊற்றிடலாம். அப்புறம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆகிடும். தயிர் வந்து ஊற்றியாச்சு, போட்டு பரட்டிடலாம். அம்மா கொஞ்சம் சமாதானப்படுத்துமா அவனை. ஓகே, தயிர் போட்டு நல்லா பரட்டி விட்டாச்சு. அம்மா நெக்ஸ்ட்டுமா. ஓகே, இப்படிதான் மக்களே சுத்தமாக பிளாக் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? எனக்கு நானும் பார்த்து யூடியூப்ல, ஆனால் அவங்க சொல்லி தர மாதிரி கேட்ட உடனே நான் பார்த்தது எல்லாம் மறந்து போச்சு. ஓகே, இப்போ மூடி வச்சிருவா திரும்ப தலைகீழ. அப்படியே சிம்லேயே மூடி வை. ஓகே, ரப்பர் இல்லை பக்கமாக மூடு. அப்படியா? அப்படி மூடு. நீ ஃபர்ஸ்ட் லப்பரோட மூடுன. அதான் அப்படியே வை. தப்பா முடியா? சரி, சிம்ல வச்சாச்சு. இப்போ தம்பி அழுகுறான். அவரை போய் கொஞ்சம் பார்த்துட்டு அவருக்கு சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு. அதை அரைச்சி ஊட்டணும், அவ்வளோதான். அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து திரும்ப கண்டினியூ பண்ணலாம். அந்த 2 பீஸ் இருக்கு இல்லையா, நம்ம பொரிச்சோன்னு சொன்னோம்ல, அதையும் இப்போ எடுத்து போட்டாச்சு. ஏன்னா இதோட சேர்ந்து சாப்பிட்டா கொஞ்சம் இதுவாகிடும் அப்படின்ட்டு. ஏன்னா ஹார்டாக இருக்காது. இந்த 2 பீஸ் தான் அது. ஸோ அதையும் போட்டாச்சு. இப்போ நல்லா கறி தண்ணி விட ஆரம்பிச்சிச்சு. ப்ளஸ் வந்து வெந்துருச்சு. குத்தி பார்த்தா 3/4 வெந்திருக்கு, இன்னும் 1/4 தான். அதனால் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அரிசி நல்லா ஊறிடுச்சு இல்லையா, அதனால் ஒரே ஒரு விசில் மட்டும் விட சொன்னாங்க. ஸோ ஒரு விசில் விட்டு தம் கட்டிட்டுனா அதுவே வந்து ரெடி ஆகிடுமா. ஒரு 6 டம்ளர் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. அந்த மசாலா இருக்கனால இந்த கலரில் இருக்குது. 12ல் வந்து இப்போ 10 ஊற்றினா போதுன்றாங்க. ஏன்னா கறியில் வேறு கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கா. ஸோ நிறைய தண்ணி ஊற்றினா அது பொங்கல் ஆகிடும். பொங்கல் பிரியாணி ஆகிடும், நார்மல் பிரியாணியாக இருக்காது. அதனால் 2 டம்ளர் தண்ணியை வந்து கம்மி பண்ணிக்க சொன்னாங்களா. தண்ணி ஊற்று. வரேன் பாரு 10 மசாலா. இந்த டம்ளர் தான் அளவு எடுத்திருக்கோம். ஸோ அதனால் இன்னும் வந்து 4 டம்ளர் வந்து 2 4 10 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. 10 டம்ளர் வந்து கட் பண்ணிட்டோம். ஏன்னா ஆல்ரெடி ரெடியாக இருக்கும் தண்ணி அளவு. என்னம்மா என்ன வேணும்? தண்ணி வேணுமா தங்கத்துக்கு? ஏதோ வந்துட்டு சாமி. வீடியோகிராஃபரே சொல்லுங்க, வேற ஏதாவது சொல்லுமா? பிரியாணியை பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஒன்றும் விரும்பல. சாப்பிட்டு நல்லா தான் சொல்லுவீங்களா? வந்தாதான் தெரியும். வந்தாதானே தெரியும். அதானே கேட்ட மாதிரியே குக்கரை வாங்கி கொடுத்துட்டேன். இதுல என்ன பண்ணனா, நான் ஓபி அடிக்கலாம்னு சொல்லிட்டு புது குக்கர் தான் செய்வேன் அப்படி சொன்னேன். ஆல்ரெடி 3 லிட்டர் குக்கர் இருக்கு. அது வந்து வேற பாத்திரம், அலுமினிய பாத்திரத்துல இருக்கு. பட் ஆனால் நான் வந்து என்ன சொன்னேன்னா, கொஞ்சம் பெரிய பாத்திரமா வாங்கினா நிறைய பேர் சாப்பிடலாம், அம்மா வரும்போது சாப்பிடலாம் அப்படின்ட்டு புதுசு வாங்கி கொடு, அப்பதான் நான் வந்து செய்வேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே ஓபி அடிச்சு பிரியாணியை ஸ்கிப் பண்ணலான்னு பார்த்தேன். கடையில் வாங்கினோமா சாப்பிட்டோமா, அது ஒரு ஜாலியாக இருக்கா, சரி பிரியாணி பொறுமையாக கற்றுக்கலாம், இப்போ வேணான்றதுக்காக ஓபி அடிக்கலான்ட்டு நம்ம இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணோம். வாங்கி கொடுத்தா தானே செய்வேன், இந்த வச்சுக்கோ இப்போ நீ செஞ்சே ஆகணும்னு லாக் பண்ணிட்டேன். லெமன் வந்து நம்ம ஊற்ற மறந்துட்டோம். ஸோ ஒரு 1/2 லெமன் தான், ஏன்னா ஆல்ரெடி தயிர் வேறு கொஞ்சம் போட்டிருக்கோமா, அதில் ஒரு 1/2 லெமன் மட்டும் போட்டிருக்கோம். ப்ளஸ் வந்து அதை கலக்கி விட்டுட்டு உப்பு போடவே இல்லை. இந்த உப்பையும் கொஞ்சம் கல் உப்பு, ஏன்னா கொஞ்சமாக தான் போடுறேன், பார்த்துட்டு போடலாம். ஏன்னா ரைஸ் போட்டதுக்கப்புறம் வேற ஒரு கறி எல்லாம் உடச்சிரும். கல் உப்பு போடுறீங்க, போட மாட்டீங்களா? கல் உப்பு தான் போட்டால் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அது கொதிக்கும் போது சரியாயிடும். யார் சொன்னா அப்படின்னு? கல் உப்பு போட ஃப்ளேவர் நல்லா இருக்கும்ண்ணே, புரியல எனக்கு. அதெல்லாம் நமக்கு தெரியாது, சமைக்கிறவங்கலாம் அப்படிதான் சொல்லுவாங்க. ரொம்ப குழந்தை கிண்டக்கூடாது, பாசுமதி. ஆமா, ரைஸ் உடையும்ல. அப்படி ஒரு திருப்பு. ஆமா, போட்டு கொட்டு, கொத்தமல்லி தலையை போட்டு. ஏன்பா தம்பி எங்க? தம்பி பாத்துக்கோ, இன்னும் போடணுமா? ஃபைனல் டச் உப்பு அவங்க தான் போடுறாங்க, அதனால பழைய மேல போட்டுடலாம். யாருனாலும் இறக்குறாங்க, நான் வரப்பில்ல மக்களே. அதான் சொல்றேன். 10 டம்ளர் தண்ணி கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா இருக்கா? இதுக்கு மேல கூட கிடைக்கும். ஓகே, கம்மியாக தான் நீ தான் சாப்பிட போகிற. பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு, ப்ரெஷர் வந்து இறங்கிடுச்சு, விசிலோட ப்ரெஷரு. ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்தாச்சு, ஃபுல்லாக இறங்குற வரைக்கும் அப்படியே விட்டுட்டோம். இப்போ வந்து பிரியாணியை ஓப்பன் பண்ண போகிறோம், எப்படி வந்திருக்குன்னு தெரில.
ஓகே, ஸ்மெல் பண்ணுவோம் முதல்ல. ஒயிட் பிரியாணியா? ஒயிட் பிரியாணி ஆயிடுச்சு. ரைஸ் பார்க்க வேகாத மாதிரி இருக்கு, ஆனா அவ்வளவு நேரம் ஊற வச்சோம் இல்ல? வேகலையா? சாப்பிட்டு பாரு. அப்படி இருக்கு, பாப்போம், ட்ரை பண்ணுவோம். மக்களே ஆனஸ்டா இப்பதான் உங்க முன்னாடி ஓபன் பண்றேன், பாப்போம். சூடு, பயங்கர சூடு, ஆனா வெந்திருக்க மாதிரி இருக்கு. சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். அம்மா பாதி வேக்காடா இருக்குமா? அப்போ இன்னொரு விசில் விடணும். ஓகே, பாத்தீங்கன்னா ரைஸ் வந்து முக்கா வேக்காடு மாதிரி தான் இருக்கு. ஆனா அம்மா என்ன சொல்றாங்கன்னா உள் பக்கம்லாம் வெந்திருக்கும், மேல இருக்கிறது மட்டும் அப்படி இருக்கு அப்படி சொல்றாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஊற வச்சனால அது வந்து ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம், விசில் விட வேணாம் அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு விசில் வந்த உடனே நிறுத்திட்டாங்க. அப்படியே அந்த ப்ரெஷர்ல தான் வந்துட்டு இருந்துச்சு. மேலதான் அப்படி இருக்கு, மேபி நம்ம கிண்டி பார்க்கலாம். ஆனா உள்ள எல்லாம் கொஞ்சம் ஜூஸியா இருக்க மாதிரி இருக்கு, மேல கொஞ்சம் ரஃபா இருக்கு. என்ன? ஆமாப்பா, உள்ள வெந்திருக்குப்பா. இங்க பாருங்க, அடியில எல்லாம் வெந்திருக்கு உண்மையாவே. கரெக்ட். எஸ் மக்களே, நான் கொஞ்சம் பயந்துட்டேன், ஐயோ என்னடா இதுன்னு. கலர் மட்டும் வரல நம்ம எதிர்பார்த்த கலர், ஆனா காரம் வந்து இருக்கு, கரெக்டான காரம். ஏன்னா பாப்பாவும் சாப்பிட்றதுனால அதிகமான காரம் நம்ம வந்து போடலை. ஸோ ரைஸ் நல்லாவே வெந்திருக்கு அடியிலலாம், மேலே மட்டும்தான் அந்த கொஞ்சம் அப்படி இருக்கு. இங்கே பாருங்க, நல்லா தான் வந்திருக்கு. எஸ், சாப்பாடு மேலதான் அப்படி இருக்கும். அதான் அடியில கொஞ்சம் வெந்துதான் இருக்கு. பிரியாணி இந்த மாதிரி கலர் நீ பார்த்ததே இல்லையா? பொடி இல்ல, மஞ்சத்தூள் பிரியாணி தான் பார்த்துருக்கேன். கல்யாணத்தெல்லாம் பாருங்க, அடியில கொஞ்சம் வந்திருக்கு. ஓகே மக்களே, ஓரளவுக்கு வந்திருக்கு பிரியாணி. ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பசி பயங்கரமா இருக்கு. நம்ம சாப்பிட போறோம். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் அபி, டாடா பாய்.